கதை நினைத்ததை முடிக்காதவர். கதை ஆசிரியர் திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள். கும்மங்குளம் சிங்காரவேலு எங்கோ போய்விட்டான். அந்த ஊரில் பரபரப்பான பேச்சாயிற்று அது. சிங்காரவேலு போயிட்டானாமே, எங்கே போயிருப்பான்? ஏன் ஊரை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போனான்? இப்படி பல கேள்விகள் பலராலும் ஒளிபரப்பப்பட்டன. சிங்காரவேலு கும்பங்குளம் ஊரின் கவனிப்புக்குரிய முக்கிய புள்ளியாகத்தான் இருந்தான். ஊரார் எல்லோரும் இன்புற்றிருக்க எண்ணி செயல்புரிந்த பராபரமாகத்தான் வாழ்ந்தான். ஏன் அவன் இரவோடு இருளோடு ஓடிப்போக வேண்டும்? அதுதான் யாருக்கும் புரியவில்லை. பிள்ளையாண்டான் பிழைக்கத் தெரியாத பயலாக இருக்கானே, ஒழுங்கா ஏதாவது வேலையை பார்த்து பணம் சம்பாதித்து உருப்படியாக வாழாமல் நாடகம் நடிப்புன்னு சொல்லி தானும் கெட்டு போறதோடு ஊர் பிள்ளைகளையும் கெடுத்துக்கிட்டு இருக்கானே என்று சில பெருசுகள் குறை கூறி புலம்புவது வழக்கம்தான். இருந்தாலும் ஊரின் இளவட்டங்களுக்கு அவன்தான் லட்சிய ஹீரோ. சின்ன பையன்களுக்கு அன்னார்ந்து பார்த்து வியந்து போற்றப்பட வேண்டிய ஒளிச்சுடர் அவன். எப்பவும் அவனை சுற்றி இளைஞர்கள் கூடியிருப்பார்கள். அவனை பார்க்கவும், அவன் ஏதாவது வேலை சொன்னால் உடனடியாக செய்து முடிக்கவும் சின்ன பையன்கள் காத்து நிற்பார்கள். சிங்காரவேலுவின் நாடக மோகம்தான் இதற்கெல்லாம் காரணம். சிவராத்திரி, தமிழ் புத்தாண்டு பிறப்பு, கோயில் திருவிழா சமயம் முதலிய விசேஷ நாட்களில் கோயிலை ஒட்டியிருந்த பொட்டல் வெளி ஊரின் திறந்தவெளி அரங்கமாக மாறி திகழும். சிங்காரவேலுவின் இயக்கத்தில் சத்தியவான், மார்க்கண்டேயர், வள்ளி திருமணம் போன்ற நாடகங்கள் நடித்து காட்டப்படும். சில சமயம் சிங்காரவேலுவே சமூக நாடகம் என்று ஏதாவது எழுதி நண்பர்களை நடிக்க தயார் பண்ணுவதும் உண்டு. அவன்தான் ஹீரோ பார்ட். பெண் வேடங்களில் நடிப்பதற்கு தகுந்த பையன்களும் இருந்தார்கள். அவனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் கும்மங்குளம் ஊரில் மட்டுமின்றி பக்கத்து ஊர்களிலும் நல்ல பெயர் கிட்டியிருந்தது. அவன் நிரந்தரமாக நாடகக்குழு ஒன்று அமைத்து ஊர் ஊராக சென்று புகழ் சேர்க்க வேண்டும் என்று ஆசை வளர்த்தான். நண்பர்களும் தூபம் போட்டார்கள். அவ்வாறு நாடகங்கள் நடத்தி ஃபேமஸான அப்புறம் சினிமா உலகில் புகுந்து பிரகாசிக்க வேண்டும் என்னும் சிங்காரவேலு எண்ணம் வளர்த்தான். அது நடக்காமலா போகும் அண்ணாச்சி? எதுக்கும் ஒரு டைம் வரணும். நீங்கள் பிரமாதமாக நடிக்கிறீங்க, அருமையாக வசனம் பேசுகிறீங்க, நீங்களே கதை வசனம் எல்லாம் எழுதி ஜமாய்க்கிறீங்க, சினிமா துறையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாராக ஜொலிப்பீங்க என்று அவனுடைய நண்பர்கள் குழையடித்து அவனது கிறக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவன் ஒரு ஹீரோ போலவே நடந்து கொண்டான். தலைவாரி கொள்கிற ஸ்டைல், பார்வை எரிகிற தினுசு, நடக்கிற தோரணை, ட்ரெஸ் பண்ணி கொள்கிற நேர்த்தி முதலிய அனைத்திலும் நாடக மேடைத்தனமும் சினிமாத்தனமும் மின்வெட்டின. ஊரில் அம்மன் கோயில் கொடை நடக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அப்பொழுது புதுசாக ஒரு நாடகம் நடிக்க வேண்டும் என்று சிங்காரவேலுவும் நண்பர்களும் உற்சாகமாக பேசி பொழுதுபோக்கினார்கள். கதை எப்படி எப்படி இருக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன வேடம் தருவது என்றெல்லாம் சமர்ச்சித்து மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சமயத்திலேதான் திடீரென்று சிங்காரவேலு காணாமல் போய்விட்டான். ஊரில் பரபரப்பு இராதா பின்னே? அவன் தனிக்காட்டு ராஜா. அவனை தட்டி கேட்கவோ அடக்கி ஆக்ஞைகள் செய்யவோ யாரும் கிடையாது. எனவே அவன் எவரிடமும் எதுவும் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. போய்விட்டான். ஏன் போனான் என்றுதான் பெரியவர்களும் இளைஞர்களும் பையன்களும் குழம்பி தவித்தார்கள். தூத்துக்குடியில் முகாமிட்டிருந்த ஒரு நாடக கம்பெனியில் சேரப்போயிருப்பான் என்று சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். மதுரைக்கு போயிருக்கலாம் என்று அவன் நண்பர்கள் கருதினார்கள். சினிமாவில் சான்ஸ் தேடி மெட்ராஸுக்கே போயிருப்பான் என்று சொன்னவர்களும் இருந்தார்கள். இப்படியாக பேச்சு வளர்ந்தது. நாட்கள் ஓடின. போனவன் போனவன்தான். அவனை பற்றிய தகவல் எதுவும் தெரியவே இல்லை. காலம் ஓட ஓட அவன் போய்விட்ட விஷயமும் ஆறி பழங்கஞ்சி ஆகியது. ஒதுக்கப்பட்டும் விட்டது. சிவராத்திரி, கோயில் திருவிழா, அம்மன் கொடை போன்ற விசேஷ சமயங்களில் யாராவது நினைவு கூறுவது உண்டு. சிங்காரவேலு இருந்தான்னா நல்ல நாடகமாக ஏதாவது நடத்துவான். போயிட்டானே பாவி பய, எங்கே இருக்கானே தெரியல. இப்படியா நம்ம மறந்து போவான்? ஊர்க்காரர்கள் மனப்பூர்வமாக அவனை நினைக்கத்தான் செய்தார்கள். ஒருவர் மாறி ஒருவர் அவனை பற்றிய பூர்வ நினைவு எதையாவது ரசமாக சொல்லுவார்கள். எங்கே இருந்தாலும் சரி, நல்லா இருக்கட்டும் என்பார் ஒருவர். பய கெட்டிக்காரன், ஏதாவது வழி பண்ணி தான் நினைத்ததை முடிச்சு முன்னுக்கு வந்திருப்பான், நமக்கு தான் அவனை பற்றிய சமாச்சாரம் எதுவும் தெரியல என்று ஒரு சமயம் பெரியவர் ஒருவர் குறிப்பிட்டார். அப்பொழுது சிங்காரவேலு ஊரை விட்டு போய் 10-12 வருடங்கள் ஆகியிருந்தது. திடீரென்று எதிர்பாராத விதத்தில் மீண்டும் அவன் அவ்வூருக்கு பரபரப்பு செய்தியானான்.
அதற்கு உதவியவர் உள்ளூர் பெரிய பிள்ளை ஒருவர்தான். சிவபக்தரான அவர் அவ்வப்பொழுது திருத்தல யாத்திரை போய் வருவது வழக்கம். 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை மதுரை, ராமேஸ்வரம், காசி என்று போய் வருவார். இம்முறை பாடல் பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள் அனைத்தையும் தரிசித்து விடுவது என்று அவர் காவேரி கரையோர ஊர்களுக்கெல்லாம் போனார். திரும்பி வந்தவர் திருத்தல பெருமைகளை அளப்பதற்கு முன்னதாக அவசரமாக, ஐயா, நம்ம சிங்காரவேலுவை நான் பார்த்தேன் என்று ஒலிபரப்பினார். ஆ, அப்படியா? எங்கே பார்த்தீங்க? என்ன செய்துகிட்டு இருக்கான் அவன்? இப்போ எப்படி இருக்கான்? நாடகமெல்லாம் போடுறானாமா? ஊராரின் அறியும் அவா பல கேள்விகளாக வெடித்தது. எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன் கேளுங்க என்று லெக்சர் அடித்தார் அவர். பல ஊர்களுக்கும் போய்விட்டு அந்த ஊருக்கும் வந்தார். ஊர் பேர் சட்டுன்னு நினைவுக்கு வரல. பெரிய டவுன் இல்லை, சுமாரான ஊர் தான். ஆனால் கோயில் பெருசு. நான் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணி போட்டு வெளியே வந்தேன். ரத வீதியில் எடுப்பாக ஒரு ஹோட்டல் இருந்தது. சரி, இங்கேயே சாப்பாடை முடிச்சுக்கிடலாம்னு நுழைஞ்சேன். கல்லாவில் இருந்தவர் என்னையே முறைக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். சட்டுன்னு எழுந்திருச்சு நின்று கும்பிட்டபடி, என்ன சார்வாள், ஏது இந்த பக்கம்னு விசாரித்தார். சிரிச்ச முகமும் சிவகலையுமா இருந்த அவரை இதுக்கு முன்னே பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. திகச்சு நின்னேன். என்ன சார்வாள், என்ன தெரியலையா? கொம்மங்குளம் சிங்காரவேலு இல்லையா என்கவும் எனக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டுது. அடப்பாவி, நீயா இங்கேயா இருக்கன்னு கத்தி போட்டேன். ஏண்டே சொல்லாமல் புறையாமல் ஊரை விட்டு ஓடி வந்துட்ட? அப்புறம் தகவல் கூட தெரிவிக்கலையே. நாங்கள்லாம் உனக்கு என்ன துரோகம் செய்தோம்னு கேட்டேன். மாமா, முதல்ல சாப்பிடுங்க, நம்ம கதையை சாவகாசமாக பேசலாம்னா. தடையுடலாக உபசரித்தான். ஸ்பெஷல் ரவா தோசை, பொங்கல், வடைன்னு ஏகமாக கவனிப்பு. பணம் வாங்க மாட்டேன்னுட்டான். நீங்கள் இன்றைக்கி நம்ம விருந்தாளி, 2-3 நாள் வேணும்னாலும் நம்ம வீட்டில் தங்கலாம்னா. சொந்த ஓட்டலு, சொந்த வீடு, நல்ல மனைவி, குழந்தைகள்னு வசதியாக இருக்கான். அது சரி, அவன் ஏன் ஊரை விட்டு போனானாம் என்று குறுக்குச்சால் ஓட்டியது ஒரு அவசரம். அதைத்தான் சொல்ல வரேன். பக்கத்து டவுனில் அவனுக்கு தெரிஞ்ச ஒருவர் மதராஸிலிருந்து வந்திருந்தாராம். அவரை பார்த்து பேச இவன் போனானாம். அப்படியே அவர் கூடவே பட்டணத்துக்கு போயிட்டானாம். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடலாம்னு நினச்சானாம். அவன் நினைத்தது நடக்கலை. கொம்மங்குளம் திரும்பவும் மனசில்லை. ஊர் சுற்றியா திரிஞ்சிருக்கான். நம்ம ஊருக்கு கொடை சமயத்தில் எப்போவோ வந்த ஒருத்தர் அவனை மதுரையிலே கண்டுகிட்டார். அவரோட ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. அவரோட கிளப்பு கடையில் அவனுக்கு வேலையும் கொடுத்திருக்கார். கேஷியர் வேலை. அங்கேயே இருந்து அந்த ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிட்டான். அது எப்படின்னா, அவர் வீட்டோட அவர் மக ஒருத்தி விதவை பொண்ணாக இருந்திருக்கா. அவளை நம்ம சிங்காரம் மறுமணம் செய்துக்கிட்டான். அவன் நினச்சபடி சினிமா ஹீரோ ஆகலைனாலும் சமூக சீர்திருத்த ஹீரோ ஆகிவிட்டான். கலப்பு திருமணம், விதவை மறுமணம் என்று இரண்டையும் ஒரே சமயத்தில் செய்திருக்கான்ல. பெரியவர் பேசி நிறுத்தினார். சிங்காரவேலு நம்ம ஊர் பக்கம் வரமாட்டானாமா என்று கேட்டார் ஒருவர். அவன்கிட்ட கேட்டேனே, சொன்னான், வரணும் மாமா, நம்ம ஊரையும் நம்ம ஆட்களையும் மறக்க முடியுமா? எல்லோரும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்க. எல்லோரையும் தேடத்தான் செய்யுது. ஒரு கோடை சமயத்தில் கட்டாயம் வருவேன்னு சொன்னான் என்றார் அவனை கண்டு வந்தவர். மடையன், ஒரு லெட்டராவது போட்டிருந்திருக்கலாம் என்று அழுத்து கொண்டான் சிங்காரத்தின் முன்னாள் சிநேகிதன் ஒருவன். முற்றும்.